ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல நான் சொல்கிறது வந்து இந்த கல் சட்டி தான். இது மார்னிங் நான் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுவேன், பெருசாக வச்சு குக் பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு அடியில் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. டெய்லி இதை நான் யூஸ் பண்ணுவேன். நான் இதில் நம்ம தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சு எண்ணெய் குத்தி அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு நம்ம குழம்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சுவையும் சூப்பராக இருக்கும். நம்ம வச்சுட்டு போவோம் இல்லையா, நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அது கொதிச்சுட்டே இருக்கும். 1 hour வந்து நல்ல சூடு இருக்கும். 1 hourக்கு மேலே நமக்கு வந்து அப்படியே வார்ம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வச்சுட்டு போகும்போது அவங்க சாப்பிடும்போது அந்த சில்லுன்னு ஆகிடாது, அந்த குழம்பு நல்லா வார்ம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும். சுவையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம 1 time தான் நம்ம லைஃப் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது கல் சட்டின்றது காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ 1 time காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இதில் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது நான் மதுரையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் 2 yearsஸாக இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்பு பண்ணுறச்சு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான பாத்திரம். இது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வருஷ கணக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மண் சட்டி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம நார்மல் மண் சட்டிக்கும் இந்த கருப்பு மண் சட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கசிவு இந்த இடத்துல இருக்காது. நார்மல் மண் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் கசிவு இருக்கும். நம்ம வந்து அரிசி மாவு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் அந்த பிரச்சனை இருக்காது. இதில் நம்ம வந்து தொக்கு பண்ணலாம், காரக்குழம்பு, வத்த குழம்பு இதில் கூட பண்ணி வச்சுட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். இதில் நான் இது நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்க இதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாத்திரத்தை நம்ம வந்து இரும்பு பாத்திரம் அதெல்லாம் வந்து திருப்பி எண்ணெய் தடவி வைக்கணும். இது அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது ஷூ ரேக்கு, ஸ்லிப்பர் ஸ்டாண்டு தான். இது ஏற்கனவே இதுவும் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து எப்படி அசம்பிள் ஆகும், எப்படி அசம்பிள் பண்ணணும், அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெளியில் நமக்கு வைக்க முடியல, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது வந்து 300 something தான் இதோடைய ரேட்டு. மீஷோலேருந்து வாங்கினேன். நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸை வெளியில் வச்சதுனால வெறும் ஷூஸ் மட்டும்தான் இதில் நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து மரத்தில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது வைக்க இடம் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இது ஒரு பேக்கில் நம்ம வந்து கலட்டிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம திரும்பி வேணுங்கிறப்ப அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு பழைய ரைட்டிங் பேட் வச்சு ஹெல்மெட் வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம டோர் பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்மி விலையில் நம்ம வந்து இது வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வெஜிடபிள் கட்டர் தான். இது 110 rupees என்னமோ தான். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய், கீரைலாம் வந்து மார்னிங் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாதப்போ இப்படி கிளிப்பு போட்டு வச்சிடலாம். யூஸ் பண்ணுறச்சு அந்த கிளிப்பை கழட்டிட்டு இப்படி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நடுவில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். அதனால் அந்த ப்ராடக்ட்டையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது காஃபி ஃபில்டர். இது கூட நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பழைய ஃபில்டர் இதே மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து நான் தண்ணி வைக்காத கொஞ்சம் கவனக்குறைவில் தீச்சிட்டேன். அதனால் நாபு பழிச்சுன்னு திருப்பி இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கின்னு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஃபனலில் வந்து காஃபி பொடி போட்டுட்டு நம்ம மேலே இருக்கிறத லாக் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு டிகாஷன் வந்துடும். நம்ம மார்னிங் அவசரத்துக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் பால் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த டிகாஷன் வச்சோம் அப்படின்னா நம்ம சூடாக காஃபி சாப்பிட்றதுக்கு இப்போ நைட்டே நம்ம போட்டு வைக்கணும், இல்லை பழைய மாடல் ஃபில்டரில் வந்து உங்களுக்கு பொடி இறங்கிறதுக்கு லேட் ஆகும். அது மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மார்னிங் சூடாக காஃபி குடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபில்டர் காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.